பான் கார்டு. சந்தாவின் சிறிய கடை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. அவர் தனது தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறார். இதற்காக வங்கியிலிருந்து அவருக்கு கடன் கிடைக்கவிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால் அவரிடம் பான் கார்டு இல்லை. இன்றைய தலைப்பு பான் கார்டு. பான் கார்டின் அவசியம் என்ன? அதை எப்படி பெறுவது? பான் கார்டு என்றால் என்ன? பான் பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். இது இந்திய அரசின் வருமான வரித்துறை வழங்கும் ஒரு தனித்துவமான 10 இலக்க அடையாள எண்ணாகும். மேலும் இதில் எழுத்துக்கள் மற்றும் எண்கள் இரண்டும் கலந்து இருக்கும். வருமான வரித்துறை ஒரு நபருடன் தொடர்புடைய அனைத்து நிதி தகவல்களையும், வரி செலுத்துதல்கள், டிடிஎஸ் போன்ற வரி தொடர்பான பரிவர்த்தனைகளையும் இந்த எண் மூலம் பதிவு செய்கிறது. பான் கார்டு இவற்றிற்கு அவசியம். வருமான வரி தாக்கல் செய்தல், வங்கி கணக்கை திறத்தல், முதலீடுகள் செய்தல், சொத்து வாங்குதல் அல்லது விற்றல், வங்கியிலிருந்து கடன் பெறுதல். கிரெடிட் கார்டு பெறுவதற்கும் பான் கார்டு அவசியம். டிடிஎஸ் என்றால் வருமானம் கிடைக்கும் நேரத்தில் நேரடியாகவே வரி கட்டும் முறை. இது மிகவும் முக்கியமானது. பான் கார்டின் முக்கியத்துவம். இது உங்கள் பெயர், புகைப்படம், தந்தையின் பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையாகும். உங்களிடம் பான் கார்டு உள்ளதா? இல்லை என்றால் இவ்வாறு விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆஃப்லைன் முறை. அருகிலுள்ள யூடிஐ அல்லது என்எஸ்டிஎல் மையத்திற்கு செல்லவும். உங்கள் முகவரி மற்றும் பிறந்த தேதிக்கான சான்றையும் உங்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தையும் எடுத்து செல்லவும். அங்குள்ள பணியாளர்கள் விண்ணப்ப படிவம் 49A நிரப்ப உங்களுக்கு உதவுவார்கள். அந்த படிவத்தில் புகைப்படத்தை ஒட்டி கையொப்பமிட்டு சமர்ப்பிக்கவும். பான் கார்டுக்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். அதன் செயல்முறை பின்வருமாறு. என்எஸ்டிஎல் வலைத்தளமான www.pan.utiitsl.com திறக்கவும். இந்த குடிமக்கள் பிரிவில் அப்ளை பான் கார்டு என்பதை கிளிக் செய்யவும். புதிய பான் என்பதை கிளிக் செய்தால் படிவம் 49A திறக்கும். இந்த படிவத்தை கவனமாக நிரப்பவும். நீங்கள் நேரில் செல்லும் முறை அல்லது டிஜிட்டல் முறை என இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். டிஜிட்டல் முறை என்றால் ஆதாரத்திற்காக ஆவணங்களை இணைக்கவும். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தவும். தற்போது இதற்கான கட்டணம் ரூபாய் 107 பணம் செலுத்திய பிறகு சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும். உங்களுக்கு அளிக்கப்படும் ரசீதை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். உங்களிடம் ஏற்கனவே பான் இருந்தால் அதை உங்கள் ஆதார் கார்டுடன் இணைப்பது முக்கியம். நீங்கள் அருகில் உள்ள பான் சேவை மையத்திற்கு, அதாவது யூடிஐ அல்லது என்எஸ்டிஎல் மையத்திற்கு சென்று பான் எண்ணையும் ஆதார் எண்ணையும் மிக எளிதாக இணைக்கலாம். ஆன்லைனில் இணைக்க வலைத்தளத்திற்கு சென்று சேவைகளில் ஆதாருடன் இணை என்பதற்கு சென்று அந்த செயல்முறையை மேற்கொள்ளவும். உங்கள் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை கையில் வைத்திருங்கள். ஏனெனில் அதற்கு அனுப்பப்படும் OTP உங்களுக்கு தேவைப்படும். ஆதார் மற்றும் பான் எண்ணை இணைக்க மேலும் ஒரு முறை உள்ளது. இதற்காக ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட மொபைலில் இருந்து 567678 அல்லது 561661 என்ற எண்ணுக்கு SMS அனுப்ப வேண்டும். SMS வடிவம் பின்வருமாறு. UID பான் உங்கள் 12 இலக்க ஆதார் எண், 10 இலக்க எண்ணெழுத்து பான். இதற்காக நீங்கள் எந்த ஒரு சேவை மையம் வலைத்தளத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. உங்கள் மொபைல் எண்ணை ஆதார் கார்டுடன் இணைத்திருந்தால் மட்டும் போதும். உங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து தெரிந்து கொண்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருங்கள்.